ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷெரீஃப் ப்ளாக். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோஸில் பார்ட் 2 மேட்டுப்பாளையத்தில் பேர்ட்ஸ் பார்க்கில் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம வந்து கடைசியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இவன் பேர் என்னன்னு தெரில. அதுக்காக மொத்தத்தில் பெரிய பச்சவந்தி மாதிரி இருந்தான். அந்த பேரும் நான் கேட்டேன், ஜஸ்ட் மறந்துட்டேன். அரிய வகையான உயிரினங்களெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம காட்டில் பார்க்குறதெல்லாம் இந்த பேர்ட்ஸ் பார்க்லேயே பார்த்துட்டோம். நிறைய ஓகே, வேல்யூ ஃபார் மணி தாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் வச்சிடறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் ஸ்னேக்ஸ் எல்லாம் நான் பார்த்ததும் கூடி கிடையாது. இங்கே தான் வந்து பார்த்துருக்கோம். குட்டீஸ்க்கு ஏற்ற பிளேஸுங்க. பட் கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் வச்சுருந்தனால பயப்படாமல் அதுக்கு பக்கத்துலேயே போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டெடி மாதிரி ஒரு நிறைய எலியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு முள்ளெலி மாதிரி இருந்துச்சு. இதோட நேம் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பட் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அதுக்காகவே இந்த ஃபைனலாக இது வந்து அமேசிங்கான ஒரு பேரட்டுங்க. இது மக்காவோன்னு சொல்லிட்டு இதோட நேம். இதுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, இது உள்ள அலோவ் பண்ண ஃப்ரீயாகவே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் இவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரொமோட் ஆகும். இது பக்கத்தில் போய் நின்றுட்டு அதுக்கிட்ட நான் பேச ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னோடய லாங்குவேஜ் உங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அதுக்கு எங்கெங்கே புரிய போகுது. ட்ரை பண்ணேன். பட் என்கிட்ட வந்து கையில் கொத்த தான் பார்த்துச்சே தவிர இதை ஒரு கொத்துச்சுன்னா இருக்கிற 1/2 கிலோ சதையை எடுத்துட மாட்டிருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. பஞ்சவர்ண கிளி மாதிரியே இருக்குது. பட் பஞ்சவர்ண கிளி கிடையாது. நான் பாட்டுக்கு கை நீட்டி பேசிகிட்டு இருந்தேன். பட் அது வரவே கிடையாது. அப்படியே நாங்கள் ஸ்டக்காகி அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. பல வகையான ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு. என் பக்கத்தில் வராத, உன்னை போட்டு தள்ளிடுவேன், நான் கிட்ட வந்தேன் மோதாதே அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நான் கை நீட்டி வா வா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். என் மூஞ்சிவே பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த பேரட்டை பற்றி சொல்லியே ஆகணுங்க. எப்படின்னா பக்கத்தில் போயும் கூட என் கையிலும் கூட ஏறாமல் அதோட வேலையை அது பாட்டுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்துச்சு. என்ன வேலை? இதுதான், நோண்டிக்கிட்டே இருக்கிற வேலை தான். இது பார்க்குறக்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அவதார் குட்டி மாதிரியே இருக்குது. கடைசியாக ஃபைனலாக இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். என்ன பேசுகிறதுனே தெரியல. அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன். இவனோட சேட்டையெல்லாம் தாங்க முடியாமல் அதுவும் வீடியோ எடுத்துட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.